அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் கரண்ட் அஃபேர்ஸ் ஆர்டிகல்ஸ் பார்க்குறோம். இன்னைக்கு என்ன ஆர்டிகல்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல பார்த்தோம் அப்படின்னா சிபில் ரிசர்வ் வங்கியின் புதிய விதிகள் அமல் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ அதாவது சிபில் ஸ்கோர் அப்படிங்கிறது இந்த கடன் வாங்கக்கூடிய ஆட்களுக்கு ரொம்ப பரிச்சயமான ஒரு பெயர் தான் சிபில் ஸ்கோர் அப்படிங்கிறது. கிரெடிட் இன்ஃபர்மேஷன் பியூரோ இந்தியா லிமிடெட், அதுதான் நம்ம சிபில் ஸ்கோர் அப்படின்னு சொல்கிறோம். நம்ம வங்கிகளில் ஒரு கடன் வாங்கணும் அப்படின்னா நம்ம அக்கௌண்ட்டோட பேன் கார்டோட லிங்க் பண்ணி வச்சிருக்க அக்கௌண்ட்டோட சிபில் ஸ்கோரை வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. நம்மளோட சிபில் ஸ்கோர் வந்து கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு கடன் தர மாட்டாங்க. இந்த சிபில் ஸ்கோர் அப்படிங்கிறது 300 முதல் 900 வரை வழங்கப்படும். சரிங்களா? சிபில் ஸ்கோர் அப்படிங்கிறது 300லேருந்து 900 வரை வழங்கப்படும். இதில் 750க்கு மேலே இருந்துச்சுன்னா நம்ம கேட்ட கடனை கொடுத்துருவாங்க. 650 முதல் 749 வரைக்கும் இருந்துச்சுன்னா கொஞ்சம் இழுத்தடிப்பாங்க. அதுக்கு கம்மியாக இருந்துச்சுன்னா கடன் வாங்குறதுக்கு வாய்ப்பே இல்லை. சரிங்களா? ஸோ இதுதான் இந்த சிபில் ஸ்கோர் அப்படிங்கிற கணக்கு. இந்த சிபில் ஸ்கோர் அப்படிங்கிற கணக்கை பற்றி நமக்கு இந்த ஒரு புள்ளி விவரங்களை பற்றி நமக்கு நாடாளுமன்றத்தில் ஒரு குரல் எழுப்பப்பட்டுச்சு. சரிங்களா? சிபில் மதிப்பெண்களை வழங்குவதில் எந்த ஒரு வெளிப்படை தன்மையுமே இல்லை. இப்போ நான் ஒரு கடன் கேட்குறேன், நான் கேட்கக்கூடிய கடனுக்கு என்னோட சிபில் ஸ்கோரை அடிப்படையாக வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா எனக்கு கடனை மறுத்துறாங்க. உங்களுக்கு சிபில் ஸ்கோர் கம்மியாக இருக்குன்னு அதை மேல்முறையீடு பண்ணுறதுக்கு எனக்கு எந்த ஒரு வாய்ப்புமே கிடையாது. அப்போ இந்த மாதிரியான நிறுவனங்களை அரசாங்கம் கட்டுப்படுத்த தவறியிருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு எம்பி குற்றச்சாட்டு வைக்கிறார். சரிங்களா? ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னா இந்த சிபில் ஸ்கோரில் என்ன, அதில் எந்த மாதிரியான காரணிகளை உட்படுத்தப்பட்டு நமக்கு இந்த சிபில் ஸ்கோர் வழங்கப்படுது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. சிபில் மதிப்பெண்களை கணக்கிடப்படும் போது ஒரு சில விஷயங்களை வந்து நமக்கு கால்குலேட் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு கடனை திருப்பி செலுத்திய வரலாறு. ஓகேங்களா? நம்ம வாங்கக்கூடிய கடன்களை திருப்பி செலுத்தின வரலாறு அப்படிங்கிறது 35% வந்து ஒரு பங்களிக்குது. சரிங்களா? அடுத்ததாக பார்த்தோம்னா முந்தைய கடன்களை சரியானபடி நம்ம திருப்பி செலுத்தி இருக்கிறோமா, அடுத்தது கடன் திருப்பி செலுத்துவதில் ஏதாவது தாமதம் ஏற்பட்டிருக்கா, நமக்கு கடன் திருப்பி செலுத்துவதற்காக ஏதாவது கடன்களை தள்ளுபடி செஞ்சுருக்காங்களா. முன்னாடி ஃபைன்லாம் போடுவாங்க, ஃபைன் போட்டாங்கன்னா அதில் நீங்கள் ஃபைனை விட்டுட்டு மீதி இருக்க கடனை மட்டும் கட்டுங்க அப்படிங்கிற மாதிரி ஆஃபர்ஸ்லாம் கொடுப்பாங்க. சரியா? ஸோ அந்த மாதிரி ஏதாவது பண்ணியிருக்காங்களா, இந்த மாதிரியான விஷயங்களை கேட்குறாங்க, ஸ்டடி பண்ணுறாங்க. இது 35% பங்களிக்குது. சரிங்களா? அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா கடன் பயன்பாடு. ஸோ இந்த காரணியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இதனுடைய மதிப்பெண் அளவு அப்படிங்கிறது ஒரு 30% தாக்கத்தை வந்து ஏற்படுத்தும். ஓகேங்களா? ஒரு நபருடைய கடன் அளவு, அவருக்கு கிடைக்கக்கூடிய மொத்த கடன் தொகை, இதெல்லாம் பார்த்து தான் இந்த ஒரு விஷயத்த கால்குலேட் பண்ணுறாங்க. சரிங்களா? அடுத்தது கடன் விசாரணைகள். ஓகேங்களா? அதாவது நம்ம ஒரு இடத்துல நமக்கு லோன் ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னா நம்ம அடுத்தடுத்த பேங்க்ல போய் உடனடியாக கேட்குறோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி அடுத்தடுத்து ரிப்பீட்டட் ரிஜெக்ஷன்ஸ் இருந்தாலுமே அது வந்து அஃபெக்ட் ஆகும். சரிங்களா? ஸோ இதில் என்ன பிரச்சனை வருது அப்படின்னு பார்த்தோம்னா சில நேரங்களில் இந்த வங்கிகள்லாம் பார்த்தோம்னா சரியான தரவுகளை இந்த சிபில் யூனியனுக்கு வந்து அனுப்ப மாட்டேங்கிறாங்க. சரிங்களா? ஸோ அங்கே தான் முக்கியமான குழப்பம் ஏற்படுகிறது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதனால இந்த தரவுகளை சரியான முறையில் அனுப்பாமல் இருக்கனால தான் சிபில் ஸ்கோர் அப்படிங்கிறது ரிப்பீட்டடாக கம்மியாயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால ரிசர்வ் வங்கி என்ன ஒரு ரெகுலேஷனை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா இந்த ஜனவரி 1ஆம் தேதியிலேருந்து என்ன ரெகுலேஷன் கொண்டு வந்திருக்காங்கன்னா 15 நாட்களுக்கு ஒரு முறை இந்த தரவுகளை வந்து சிபில் யூனியனுக்கு அனுப்பணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதாவது மாசத்தினுடைய 15வது தேதியிலும் கடைசி தேதியிலும் இந்த தரவுகளை அனுப்பணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா வாடிக்கையாளர்களின் கடன் அறிக்கையை வங்கிகளும் வங்கி அல்லாத நிதி நிறுவனங்களும் வந்து அந்த வாடிக்கையாளர்களுக்கு SMS வழியாகவோ இல்லை இமெயில் வழியாகவோ அனுப்பணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ கடன் அல்லது கடன் அட்டை மறுக்கப்பட்டால் அதற்கான சரியான காரணங்களை வந்து தெளிவாக சொல்லணும் அப்படிங்கிறதையும் வாடிக்கையாளர்களுக்கு தெளிவாக சொல்லணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கடன் தகவல் நிறுவனங்கள் வாடிக்கையாளர்களுக்கு ஆண்டுதோறும் கடன் அறிக்கையை இலவசமாக கட்டாயம் வழங்க வேண்டும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. சரியா? வேற என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கடன்களை திருப்பி செலுத்தாத வாடிக்கையாளர்கள்லாம் இருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்கள பற்றின தகவல்களை வங்கிகளுக்கும் சொல்லணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தோம்னா வங்கிகள் பார்த்தோம்னா அவங்களுடைய அந்த வாடிக்கையாளர்களுடைய குறைகளை தீர்க்கிறதுக்காக தனி அதிகாரிகளை நியமனம் செய்யணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ இந்த புதிய விதிமுறைகள் அப்படிங்கிறது ஜனவரி 1ஆம் தேதியிலேருந்து நமக்கு அமலுக்கு வந்திருக்கு. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா தனியார் மயமாகும் காட்டுயிர் பாதுகாப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த காட்டுயிர் பாதுகாப்பு அப்படின்னா அந்த வனவிலங்கு பாதுகாப்பு அதுதான் சொல்ல வராங்க. சரிங்களா? ஸோ இந்த வனவிலங்கு பாதுகாப்பு அப்படிங்கிறத நமக்கு வனத்துறையினுடைய அரசு ஊழியர்கள் தான், இந்த வனக்காவலர்கள், அவங்க தான் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய பழங்குடி கடலோடி இளைஞர்களும் சார்ந்து தான் இந்த
காட்டுயிர் பாதுகாப்பு அப்படிங்கிறது இருக்கு. காட்டுயிர் அப்படின்னா வனங்கள்ல இருக்கக்கூடிய உயிர்கள் மட்டும் இல்ல, நமக்கு கடலோர பிரதேசங்கள் இருக்கக்கூடிய முக்கியமான உயிரினங்கள் அதனுடைய பாதுகாப்பு எல்லாமே சேர்த்து தான் வருது. சரிங்களா? ஸோ இதற்காக பார்த்தோம்னா அந்த காவலர்கள் மட்டுமே பத்தாது. அதனால அங்க இருக்கக்கூடிய பழங்குடியினர் மக்கள், அங்க இருக்கக்கூடிய இளைஞர்களையுமே வந்து இந்த பணியில அமர்த்துவாங்க. சரிங்களா? ஸோ இவங்களால என்னவா அப்பாயிண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா வேட்டை தடுப்பு காவலர்களாக நியமிக்கப்படுவாங்க. ஓகேங்களா? ஸோ இவங்களை வந்து தனியாக தான் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஒரு 10 வருஷம் தொடர்ந்து அந்த காவலராக வேட்டை தடுப்பு காவலராக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து வனத்துறை காவலருக்கான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது, அந்த பணி நிரந்தரம் அப்படிங்கிறது 10 வருடம் பணியாற்றின பிறகு வழங்கப்படும். சரிங்களா? வனக்காவலராக அவங்களை அப்பாயிண்ட் பண்ணிடுவாங்க. சரிங்களா? ஸோ ஒவ்வொரு நாளைக்கும் பார்த்தோம்னா 10லிருந்து 20 கிலோமீட்டர் காட்டுக்குள்ள ரோந்து பணி செய்யணும். அதுதான் அவங்களோட வேலை. அது மட்டும் இல்லாம நமக்கு மனித நடமாட்டம் இருக்கிறதா அப்படிங்கிறத பார்க்கணும். காட்டுயிர்கள் ஏதாவது இறந்து கிடக்குதா அப்படிங்கிறத பார்க்கணும். மரங்கள் ஏதாவது வெட்டப்பட்டிருக்கா அப்படிங்கிறத கண்காணிக்கணும். அதே மாதிரி போயிட்டு வரப்ப ஏதாவது விலங்குகளை பார்த்தாங்கன்னா அதற்கான செயலியில அதை வந்து அப்டேட் பண்ணணும். இந்த மாதிரி விலங்குகள் இங்கெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத சொல்லி. சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம இந்த காட்டுயிர் அதாவது வனவிலங்குகள் வந்து ஊருக்குள்ள வராம இருக்கிறது, அப்படி வந்துச்சுன்னா அதை வந்து திருப்பி காட்டுக்குள்ள அனுப்புவது, மழை காலத்துல சாலைகள்ல விழக்கூடிய மரங்களை அகற்றுவது, அந்த காட்டுத்தீ போன்ற விஷயங்கள் பரவாம தடுக்கிறது, இதெல்லாமே இவங்களுடைய பணிகளுக்கு கீழே வரக்கூடிய ஒரு விஷயம் தான். சரிங்களா? ஸோ இப்ப என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா தற்காலிக பணியில இருக்கக்கூடிய ஊழியர்கள் நிறைய பேர் நீதிமன்றம் போய் அவங்களுடைய பணியை நிரந்தரமாக மாத்திடுறாங்க. இதனால அரசாங்கம், தமிழக வனத்துறை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா தற்காலிக பணிகளை வந்து தனியார் முகமை வசம் ஒப்படைக்க முடிவெடுக்கப்பட்டுள்ளதாக சொல்லியிருக்காங்க. தனியாரிடம் ஒப்படைக்க போறாங்க இந்த காட்டுயிர் பாதுகாப்பு காவலர்களை வந்து. சரிங்களா? அதாவது அந்த வேட்டை தடுப்பு காவலர்களை வந்து அந்த பணிகளை வந்து தனியார் மயமாக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி தான் இது. சரிங்களா? ஸோ இந்த வேட்டை தடுப்பு காவலர்களின் பணி பாதுகாப்பு அப்படிங்கிறது கேள்விக்குறியாகும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி இருக்கிறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் புதுசாக சேரக்கூடிய ஆட்கள் எல்லாருமே தனியார் மயப்படுத்தப்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறதா இந்த செய்தியில சொல்லப்பட்டிருக்க முக்கியமான விஷயம். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது நமக்கு ஆல்ரெடி அவங்க ஒரு 10 வருஷம் மேலே செஞ்சாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து என்ன ஆகும், நமக்கு டைரக்டா அவங்களுக்கு வந்து வனக்காவலர் அப்படிங்கிற ஒரு அந்தஸ்து கிடைக்கும். இதன் பிறகு தனியார் மயமாக்கப்பட்ட பிறகு இந்த ஒரு அந்தஸ்து கிடைக்கிறது கேள்விக்குறியாக தான் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரியா? அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா நதிநீர் இணைப்பு கவனம் தேவை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ யமுனை ஆற்றினுடைய கிளை நதிகளான கென் மற்றும் பெத்வா நதிகள் இணைப்பு திட்டம் அப்படிங்கிறது சமீபத்தில் நம்ம பிரதமர் அவர்களால தொடங்கி வைக்கப்பட்டுச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு திட்டம் பார்த்தோம்னா இந்தியாவுடைய நதிநீர் இணைப்பு கொள்கையின்படி தொடங்கப்பட்ட முதல் திட்டமாக இருக்கு. சரிங்களா? மத்திய பிரதேச மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கென் நதியும் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பெத்வா நதி, இந்த 2 நதிகளை தான் இணைக்க போறாங்க. ஸோ இந்த திட்டமானது பார்த்தோம்னா பிரதமர் வாஜ்பாயினுடைய 100ஆண்டு தினத்துல தான் நம்ம பிரதமர் மோடி அவர்கள் திறந்து வச்சிருப்பார். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு திட்டம் அப்படிங்கிறது தண்ணீர் பற்றாக்குறையை தீர்வு காணும், நீர்ப்பாசனம், வேளாண்மை பெருக்கம், நீர் மின்சக்தி உற்பத்தி, இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நமக்கு பூர்த்தி செய்யும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. 44,000 கோடி ரூபாய் செலவுல இந்த திட்டம் அமைக்க போறாங்க. இதற்காக பார்த்தோம்னா நமக்கு 230 கிலோமீட்டருக்கு பார்த்தோம்னா கேனல்ஸ், அந்த பைப் லைன்ஸ் அப்படிங்கிறத வைக்க போறாங்க. சரிங்களா? ஸோ நதிநீர் வந்து வீணாக கடல்ல கடக்கக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை தடுக்கக்கூடிய வகையில தான் இந்த ஒரு திட்டம் அமைக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி பார்த்தோம்னா புந்தேல்கண்ட் அப்படிங்கிற பகுதி உத்தரப்பிரதேசத்தில் இருக்கு. ரொம்ப வறட்சி மிகுந்த ஒரு பகுதி புந்தேல்கண்ட் அப்படிங்கிறது. ஸோ இந்த புந்தேல்கண்டுடைய வளர்ச்சிக்காகவும் இந்த ஒரு திட்டம் அப்படிங்கிறது பிளான் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நதிநீர் பங்கீடு அப்படிங்கிறது பார்த்தோம்னா ஒரு சர்ச்சைக்குரிய விஷயமாகவே இருக்கு. ஏன்னா அண்டை மாநிலங்களில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், நதிநீர் இணைப்பு கீழே கொண்டு வரப்படக்கூடிய இந்த சுற்றுச்சூழல் பாதிப்புகள் எல்லாமே வந்து அதிகமாக தான் இருக்கு. ஓகேங்களா? குறிப்பாக இந்த கென் பெத்வா திட்டமே பார்த்தோம்னா நமக்கு இந்த பென்னா டைகர் ரிசர்வ் அப்படின்னு சொல்லி மத்திய பிரதேசத்தில் இருக்கு. இது நிறைய அழியக்கூடிய வாய்ப்புகள், நிறைய சப்மர்ஜ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. உலக அளவில் பார்க்குறப்ப இந்த நதிநீர் வந்து கடல்ல கலக்கிறது ஒரு வேஸ்டான விஷயம் அப்படிங்கிறத நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அது அந்த ஒரு வாதமே தவிர, அந்த ஒரு ஆர்குமெண்ட்டே ராங்கான ஆர்குமெண்ட் அப்படிங்கிறத சொல்றாங்க. அமெரிக்கா உட்பட மேற்கத்திய நாடுகள்ல என்ன பண்றாங்கன்னா புதிய அணைகளை கட்டாம இருக்காங்க. ஆல்ரெடி கட்டப்பட்ட அணைகள் எல்லாத்தையுமே திறந்து விடுறாங்க. இந்த மாதிரியான செயல்களை பண்ணிக்கிட்டு இருக்கப்ப இந்தியா இந்த மாதிரி நதிநீர் இணைப்பு திட்டங்களை வந்து அறிவியல் பூர்வ ஆதாரங்களோட எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ இன்னைக்கு ஆர்டிக்கல்ல 3 இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் இருந்துச்சு. தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.